Amen. Praise God. Amen. காலையிலே மிக சரியான நேரத்தில் நம்முடைய கூட்டங்களை நாம் துவங்க விரும்புகிறோம். ஸோ உங்கள் ஊர் டிராஃபிக்கில் சில நேரம் மக்கள் மாட்டிக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். ஸோ அதனால் அவங்க வர்றவங்க வரட்டும். பட் நம்ம கொஞ்ச நேரத்தை கூட வீணாக்க நான் விரும்பவில்லை. Amen. ஸோ ரெக்கார்டிங் இருக்கும். ஒருவேளை மிஸ் பண்ணவங்க ரெக்கார்டிங் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க கேட்டுப்பாங்க. எனக்கு இவ்வளோ பிரயாணம் பண்ணி இவ்வளோ பிரயாசப்பட்டு இதெல்லாம் செய்கிறதுனால சும்மா ஒரு 1 hour 2 hours வச்சுட்டு முடிக்கிறதுல நமக்கு விருப்பம் இல்லை. நம்ம ஃபுல் பேக்கேஜாக தரணும். ஆமாம். ஸோ அதனால் ஏன்னா நாங்களும் அப்படி தான் அவ்வளோ உங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணி பிரயாசப்பட்டு 10 மணி நேரம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடுது. சம்டைம் ஃப்ளைட் ரொம்ப சரியான நேரத்துக்கு கிடைக்கிறது இல்லை. எங்கள் ஊருக்கு தூத்துக்குடிக்கு போகிறதுக்கு சரியான நேரத்தில் ஃப்ளைட் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் சம்டைம் கார் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு நாள் ஆகிடுது. உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆகுது. ஸோ அவ்வளோ பிரயாசப்பட்டு தான் அந்த இதுக்கு வர்றோம். அதனால் நம்ம நேரங்கள் ரொம்ப ஆமாம் காலம் பொன் போன்றதுன்றாங்களே. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்களை வாழ்த்துக்கிறேன். மேபி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கலாம், சில இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தவங்களா கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ தேவன் எல்லோரோடும் பேச அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ ஐ பிலீவ் சென்னையில் ஒரு பெரிய ஒரு அசைவை தேவன் துவக்கி இருக்கிறார். ஆமென். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்போ எல்லாம் இல்லை, சீக்கிரமாக 1000 நோக்கி நாம் பயணப்படுகிறோம். ஆமென். இது ஒரு ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்ஸாக இல்லாமல் ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி ரிவைவலாக மாறும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த வேறுபாடு உங்களுக்கு புரிகிறதுன்னு தெரில. இது செழிப்பின் உபதேசமாக அல்ல, ஒரு செழிப்பின் எழுச்சியாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு நார்மலான விதத்தில் கிறிஸ்தவங்களை பார்த்த நாட்கள் முடிந்து தேவ ரகமான கிறிஸ்தவர்களை இந்த சமூகம் பார்க்க போகிறது. ஆமென். தேவ ரகமான இப்போ கடவுளை பின்பற்றினால், கர்த்தரை நம்பினால் அவங்க இப்படி இருக்க முடியுன்றத வெளிப்படையாக ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். ஆமென். ஸோ அதனால் இனி வருகிற சீசன், இனி வருகிற நாட்கள், இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கேட்டதெல்லாம் இல்லை யாரோ சிலர் அனுபவித்தார்கள், அந்த மாதிரி இல்லை. எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. In the book of Acts we read, amen, எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எல்லாம் சொல்லுங்க, grace for everyone. Come on, say grace for everyone. amen. நான் சொல்றேன், எல்லார் மேலேயும் ஒரு கிருபை உண்டாகும். not one person's. யாரோ ஒரு மேன் ஆஃப் காட், இல்லை யாரோ ஒரு தொழிலதிபர், யாரோ ஒருத்தங்க நல்லா இருக்காங்க, அப்படிதாங்க முடியும், எல்லாரும் நல்லா இருக்க முடியுமான்ற ஒரு பொய்யை உடைச்சி போட்டுட்டு, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். ஸோ நீங்கள் அதனால சிலருக்கு அல்ல, எல்லோருக்கும். எல்லாம் சொல்லுங்க, everyone. ஆமென். இங்கே யாரோ ஒரு 10 பேருக்கு நல்லது கர்த்தர் செய்தார். நோ, அதில் நானும் திருப்தியா இல்லை, கர்த்தரும் திருப்தியா இல்லை, நீங்களும் திருப்தியா இல்லை. அப்போ கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறாருன்னா, யாரோ சிலருக்கு அல்ல, யாரோ சில பேருக்கு அல்ல, எல்லோருக்கும். ஆமென். எல்லோருக்கும் கர்த்தரானவர். முதல்ல கடவுள் யாரோ ஒரு இனத்துக்கோ ஒரு குலத்துக்கோ சொந்தமானவர் இல்லை, அவர் எல்லோருக்குமானவர். ஆமென். எல்லோருக்கும் தேவனாகிய கர்த்தர். God is a God of mankind. தேவன் மதத்தின் தேவன் அல்ல, தேவன் மனுவர்க்கத்தின் தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். He's belong to everyone. அவர் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானவராய் இருக்கிறார். Not God of Jew, not a God of Israel. He's a God of universe. Amen. He's a God of mankind. ஒரு இனத்துக்கோ குலத்துக்கோ உரியவரை தேடி நீங்கள் வரவில்லை. உங்கள் நாசியில் சுவாசத்தை தந்த, ஜீவனை தந்த, ஜீவனுள்ள தேவனை தேடி இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். நான் சொல்றேன், எல்லோருக்கும் ஒரு கர்த்தரானவர். இங்க இருக்கிற ஒரு சிலரை அல்ல, இங்க இருக்கிற வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பாத்திரத்தையும் அவர் இந்த நாளில் நிரப்பி அனுப்பவே அவர் விரும்புகிறார். ஆமென். ஓ மாஷாடலே பிரேக்கெட்டே. ஹalleluya, ஹalleluya.
ஆமென். என்ன போட்டிருக்குது? அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் மேலும். வேதவசனம் சொல்லுகிறது, என்ன ஜான் காஸ்பல் இப்படி சொல்லுகிறார். யோவான் சொல்றாரு, அவருடைய பரிபூர்ணத்தினால், தட் மீன்ஸ் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். நாட் சம்ஒன், யாரோ சிலர் அல்ல. தேவனுடைய வார்த்தை பாருங்க. அதனால தான் நான் முதல்ல அந்த நம்பிக்கையை உருவாக்க விரும்புகிறேன். எனக்கு நடக்குமா, எனக்கு வேலை செய்யுமா அப்படி நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒருத்தர் கூட இன்னைக்கு தப்ப மாட்டேங்க. ஒருத்தர் கூட இன்னைக்கு தப்ப மாட்டீங்க. ஆமென். No one can escape it. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு தப்ப மாட்டீங்க. ஆசீர்வாதத்துக்கு தப்ப மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை கிருபை விடாது. இது நிறைய பேருக்கு தெரியல. பொதுவாக பாவம் விடாது, சாபம் விடாது, இதெல்லாம் உன்னை விடாதுன்னு தான் மக்கள் கேள்விப்பட்டிருக்காங்க. நான் சொல்றேன், கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்தாம விட மாட்டார். ஆமென். உங்க தலை எழுத்த மாத்தாம அவர் விட மாட்டார். உங்க வாழ்க்கையில புதிய சேஞ்சஸ், மாற்றங்களை கொண்டு வராம அவர் விட மாட்டார். ஆமென். யாருக்கு நடக்கும்? நான் சொல்றேன், எவ்ரி ஒன். ஆமென். இன்னைக்கு வந்து ஒரு சிங்கிள் வேர்டை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமென். ஒவ்வொரு மேலும் கிருபை இன்றைக்கு உண்டாகும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கிருபை வெளிப்படும். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும், எல்லாம் சொல்லுங்க, நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். சிலர் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, சிலர் அல்ல. இனிமே வந்து இந்த சிலர் அப்படின்ற அந்த எல்லை கோடுகளை தேவன் மாற்றி எல்லோரும் என்கிற அந்த நிலைக்கு காரியங்கள் நடக்க போகிறது. ஆமென். அவர்கள் கோத்திரத்தில் சிலர் பலவீனமா இல்லை, அல்லது சிலர் பலமா இருந்தார்கள். அப்படி போட்டிருக்கா? போடல. அவர்கள் கோத்திரத்தில் பலவீனமானவன். ஆமென். அவர்கள் கோத்திரத்தில் சிலர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். அப்படி போட்டிருக்கா? இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் இந்த ப்ராஸ்பரிட்டி வேலை செஞ்சிருமா, எல்லாரும் பணம். சார், எல்லாரையும் ஆக்குனார் சார். உனக்கு நம்ப முடியல, உன்னால் அதை விசுவாசிக்க முடியல. ஏன்னா தேவ செயல் நீங்கள் சிந்திக்கிறதை விட பல மடங்கு அது பெரியதா இருக்கிறது. ஆமென். ஒரு நைட்ல எல்லாரையும் மில்லியனரா மாத்தினார். ஒரே இரவுல அவர்கள் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஆமென். ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியதில்லை, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு இரவிலேயே, ஆமென், bless you my sister, ஒரு இரவிலேயே தேவன் மாற்றங்களை தருகிறவராய் இருக்கிறார். அதுவும் ஒரு சிலருக்கு அல்ல, எல்லோருக்கும். ஹோல் ட்ரைப்ஸ், அந்த முழு கூட்டமும், அந்த முழு மக்கள் கூட்டத்திற்கும் தேவன் ஒரே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பார்த்தா அவங்கள ஏழை ஒருத்தம் கூட இல்லை, பார்த்தா அவங்கள பலவீனமானவன் ஒருத்தன் கூட இல்லை. நான் சொல்லுமா, இயேசு உங்கள் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். இயேசு உங்கள் எல்லா நோயையும் குணமாக்குகிறார். இயேசு உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கு. ஓ மாட்டா லாப்ரே கேலாப்ரா சாடா லாப்ரேக்கே. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஒரு அன்லிமிட்டடான கிரேஸ் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகி கொண்டிருக்கிறது. நீங்க தப்ப முடியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், you cannot escape it, that anointing, you cannot escape it, that grace. Amen. அது உங்க மேல இன்னைக்கு ஃப்ளோ ஆகும். அது உங்களை இன்னைக்கு தொடும். ஆமென். ஒருவனும் தப்புவது. ஆமென். எல்லார் மேலே இது வரும். இன்றைக்கு எல்லோருக்கும் அது உண்டாகும். நான் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண தான் விரும்புகிறேன். ஒரு கூட்டம் நடந்துச்சு, யாரோ 5 பேர், யாரோ 10 பேர். நோ 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 நோ, எல்லோருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லோருக்கும். ஆமென். அதனால நீ கொஞ்சம் வெளியில இருந்தா கூட, நாங்களாம் விளையாட்டா பேசிட்டு இருப்போம். யாராவது தள்ளி நின்னாங்கன்னா, வா கேட்டுக்குள்ள வா அப்படிம்போம். அது மாதிரி நீங்க இன்னைக்கு ஒருவேளை உங்களே நீங்க ஒதுக்கிட்டு இருந்தா கூட கர்த்தர் உள்ள வான்ற. ஆமென். இன்னைக்கு உன்னுடைய நாள் சொல்றார். I tell you, this is your day.
This is your day. This is your day. This is your day. This is your day. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த காலையில சொல்லுகிறேன், இது உங்களுடைய நாள். This is your day of miracle. This is your day of breakthroughs. This is your day, my friend. இது ஒரு மனித மூளையோ நானோ பாஸ்டர் இம்மானுவேலோ திட்டமிட்டு இந்த மாதிரி செய்ய முடியாது. இது கர்த்தர் உங்களுக்காய் உண்டு பண்ணின நாள். It's a God ordained ministries. It's a God ordained the day. This is the day that the Lord has made. Amen. அவர் உண்டாக்கின ஒரு நாள், அவர் ஏற்படுத்தின ஒரு தினமா எது இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க தப்ப மாட்டீங்க. நீங்க ஹalleluya. ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒன்று நடந்தே தீரும். No my friend, இன்னைக்கு இப்போ நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரம் ராட்டிலா பிரசாட்டலா பிரேக்கேஜா. ஆமென். ஐ டோன்ட் நோ, சில பேர் லேட்டா தான் வர போறாங்க. ஆனா உங்களை இன்னைக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாருன்னா சில காரியங்களை இப்பமே அவர் செய்ய போகிறார். So sometimes நாம நினைச்ச மாதிரி கிடையாது. கடைசி பிரேயர்ல கடைசி நேரம் தேவன் தொடுவார். யாரு சார்? கர்த்தர் தொடறதுக்கு டைமை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்களும் நானும் யார்? முதல் 10 நிமிஷம் within a 10 minutes, within a 10 seconds, God can do anything in your life. God can change your life. God can change your life. Oh rasarala makatala break it. அவருக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை. அவர் கடைசி வரைக்கும் காத்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் மூவ் பண்ணணும்னா யாரையும் கேட்க வேண்டியதில்லை. அவர் செய்ய வேண்டியதை அவர் வேலையில அவர் செய்து முடிக்கிறவராய் அவர் இருக்கிறார். எனக்கு இன்னைக்கு நடக்கும், எனக்கு இன்னைக்கு திறக்கும், எனக்கு இன்னைக்கு உண்டாகும். ஆமென். இன்றைக்கு நான் அதை பார்ப்பேன். ஆமென். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, சம்டைம்ஸ் ஆண்டவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் அது அன்றைக்கான வார்த்தையாக இருக்கிறது. அவர் சொல்றார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆமென். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். bless you my sister. amen. இன்று முதல் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு ஆளுக்குன்னு இன்னைக்கு எடுத்துக்காதீங்க. இங்க உள்ள நிக்கிறீங்கன்னா வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளில் நிழலில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. ஆமென். இன்னைக்கு இந்த காம்பவுண்டுக்குள்ள, இந்த அடைக்கலத்துக்குள்ள, இந்த வார்த்தைக்குள்ள, இந்த கிருபைக்குள்ள, இந்த அனாயிண்டிங்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நிறைவான பலன் இந்த கால வேளையில் திறக்கப்படும். லாடலா பிரஷாடலா பிரேக்கெட்டே லீட்டானாமா சேடலே பிரேக்கெட்டே. கர்த்தர் ஒன்றை திறந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். ஓரா சேடலே பிராகண்டா லாக்கெட்டே. Hallelujah. Hallelujah. I feel anointing in this place. It's already, it's flowing. It's flowing. Hallelujah. Wow, Chennai people, நான் சொல்றேன், you are really blessed. You are really blessed. You are really blessed. ஆமா, நீங்க ரொம்ப ஹங்கரா இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப தாகமா, ரொம்ப ஏக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்க. இது உங்களை உயர்த்துறதுக்காக சொல்லல, நிஜமாவே சொல்றேன். கர்த்தர் சில அற்புதமான நேர்த்தியான ஜனங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து சில நேர்த்தியான காரியங்களை அவர் இந்த இடத்துல ஊற்றி கொண்டிருக்கிறார். மாட்டினாரா சாட்டா லாகட்டாலா பிரேக்கெட்டே லீமானா சேடலே பிராகட்டாலா பிரேக்கெட்டே. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் மீதும் கிருபை உண்டானது. ஆமென். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும், எல்லாம் சொல்லுங்க, நாம் எல்லோரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் எல்லோரும். ஆமென். ஆமென். பேக் அண்ட் ஃப்ரண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட். ஆமென். நாம் எல்லோரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க தப்ப முடியாது. Amen. This is your day. This is your day of salvation. This is the day of healing. It's a day of prosperity. That's a day of blessing. This is your day. Kamara sada lakata brakate. Hallelujah. Don't wait for another day. Today is your day. Amen. Now is your time. Amen. கர்த்தர் நாளைய பொழுதின் கர்த்தராய் மாத்திரமல்ல, என் தேவன் இந்த பொழுதின் தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நொடியின் தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த வேலையின் தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க, எல்லோருக்கும்
ஆமென். நாம் எல்லோரும், எல்லாம் சொல்லுங்க, நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சிலர் அல்ல, எல்லோரும். எல்லார் மேலேயும் ஒரு கிருபை இன்னைக்கு வருது. ஆமென். சிலர் அல்ல, எல்லோரும் மேலும் கர்த்தர் வந்து மொத்தமா தூக்க போறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மொத்தமா தூக்க போறாரு. ஆமென். சில நேரம் சில நன்மைகளை ஒவ்வொரு நாளா செய்கிறதும் இருக்கு, மொத்தமா இறக்குறதும் இருக்கு. எத்தனை பேருக்கு இதுக்கு விளங்குதுன்னு தெரியல. ஆமென், 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 ஆமென். எங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க. he is a spiritual father and அண்ணா we missed some கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களை மிஸ் பண்ணோம். பட் அவர் வந்து எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், மொத்தமா. ஆமென், ஆமென். இன்னைக்கு காலையில் அதான் எனக்கு ஞாபகம் வருது. கர்த்தர் மொத்தமா அவங்க வாழ்க்கையில் ஒன்று செய்ய போகிறார். ஆமென், ஆமென். நாட் லிட்டில் பிட், மொத்தமா கொண்டு உங்க மேல இறக்கும்படி. எங்க வீட்டில் நான் என்னோட இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல எந்த பெரிய பொருட்களும் வீட்டில் கிடையாது. சொல்லப்போனால் ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி இந்த மாதிரி பொருள் கூட கிடையாது என் வீட்டில். சும்மா நார்மலாக தான் அப்படியே ஒன்று இருக்குதுன்னா கொஞ்சம் பழசாக ஒன்று இருக்கும். எப்போ ஓடும் எப்போ நிற்கும்னு கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அந்த மாதிரி இருக்கும் அந்த மிக்சி. பெருசாக ஒன்றும் எந்த ஒரு ஃபர்னிஷ் ஐட்டம்ஸோ இந்த மாதிரியான பொருட்களோ கிடையாது. ஸோ வீட்டில் சொல்லிட்டே இருப்பாங்க, வாங்கணும், ஒன்று ஒன்றாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்ட்டு. நான் சொல்ல அப்பவுமே எனக்கு என்ன ஓடிச்சுன்னா, சரி ஒன்று ஒன்றா வாங்குறது நல்லது தான், கர்த்தர் அதுக்கும் உதவி செய்வார். கர்த்தர் ஒரே நாளில் மொத்தமாக கூட தருவார். இப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் உண்மையில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் ஒரு லாரி ஃபுல்லாக மொத்த பொருளும். ஆமாம், கல்யாணம்லாம் முடிஞ்சால் சீர்வரிசை இறக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? பீரோலு, கிராமப்புறங்கள்லாம் இங்கே இருக்குதா, பீரோலு, கட்டில், அப்படியே அது பார்த்தீங்கன்னா தெரியும் சீர்வரிசை வருது அப்படின்ட்டு. ஆமாம். ஆனால் எனக்கு மாமன்னார் சீர்வரிசைலாம் ஒன்றும் கிடையாது, மாமன்னரின் சீர்வரிசைலாம். ஆமாம். சில பேர் இன்னும் மாமனார் தரலன்னு வருத்தத்திலே இருக்கிறாங்க. உங்களை நம்பி பொண்ணை கொடுத்துருக்காரு, அதோட நிறுத்திக்கோ, அதுக்கு மேலே யோசிக்காதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்ன மொத்தமாக கூட எனக்கு தருவார். உண்மையில நான் யோசிப்பேன். நானே போய் ஒரே நாளில் எல்லா பொருளும் வாங்கினேன். எல்லா பொருளும், புது மிக்சி, எங்கள் வீட்டுக்கு தேவை ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், வாஷிங் மெஷின், கட்டில், எல்லாம், பெட்டு, எல்லாம் ஒரு நாளில். எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா ஒரு நாளில் லாரியில் வந்து அப்படி என்ன பண்ணுது, இறங்குது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்று ஒன்றாவும் அவர் செய்வார். ஆனால் சில நேரங்களில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மொத்தமாய் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக துளி துளியாகவும் பண்ண முடியும். கர்த்தர் வந்து ஒரு பெரும் மலையை. ஆமென். எலியா சொல்றான், I had a sound of abundance of rain. பெரும் மலையின் இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஆமென். யாருக்கு தெரியும், கர்த்தர் ஒரே அட்ட மலையில் மொத்தமா எல்லாத்தையும் ஊற்றி நிறைவாய் அவர் அதை ஊற்றி, ஆமென், சம்பூர்ணமடைய செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப நான் சொல்றேன், நீ காலையில எல்லோருக்கும், ஆமென், யாரோ சிலருக்கு அல்ல, யாரோ கொஞ்சம் பேருக்கு அல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. நான் ஒரு சபைக்கு போதகராக இருக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து ட்ராவலிங் இவாஞ்சலிஸ்டாக, இந்த ட்ராவலிங் டீச்சர்ஸாக நான் இருந்தால் கூட நான் என்ன நினைப்பேன்னா, எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா இது யோசித்துட்டே இருப்பேன். நான் யாரோ ஒரு பர்டிகுலர் புத்திசாலிகளுக்கு மட்டும் புரியக்கூடாது, கிராமத்திலிருந்து வந்திருக்கிற சாமானியனுக்கும் புரியணும். அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். ஒருத்தர் யாராவது மிஸ் பண்ணியிருக்காங்களா, சில பேர் பார்த்துட்டே இருப்பேன் நான், இங்கே போகல, இவங்களுக்கு வேறு மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பேன். கடைசியில் கூட்ட முடிவில் பார்த்தா எங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென், ஆமென்.
அவன் என் மனசில் அதான் ஆசை பாருங்கள். நம்ம மனசே எப்படி இருக்குன்னா அப்போ அவர் மனசு எப்படி இருக்கும்? ஆமென். நாம் யோசித்த மாதிரி இல்லை, நம்ம மனதே எல்லாருக்கும் போகணுன்ட்டு வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு அந்த 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 வனாந்தரத்திலே இயேசுவின் போதனையை கேட்ட போது அவர்களுக்கு இயேசு போகும்போது அவர்களை போஷித்து அனுப்புகிறார். வேதவசனம் விதமாய் பதிவு செய்கிறது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். அப்பவும் மீதி இருக்கு. ஆமென். நான் நம்புறேன் இந்த மீட்டிங் இப்போ வந்திருக்கிறவங்க, இன்னும் வந்துகிட்டு இருக்கிறவங்க, அப்புறமா வரப்போறவங்க எல்லாருக்கும் கொடுத்து மீதமும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஆவியானுடைய கிருபைகளும் வார்த்தைகளும் அபிஷேகங்களும் இந்த இடத்துல அப்படிப்பட்ட விதத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். ஆமென். என்ன போட்டிருக்குது பாருங்க, and they all and were satisfied. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் திருப்தி அடைந்தார்கள். நம்மளால ஒரு ஆளை கூட திருப்தியாக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நபரை நாம் எல்லா விதத்திலும் திருப்தி ஆக்குறதுன்றதே சாத்தியமே கிடையாது. என்ன பண்ணாலும் இது சரியில்லையே, அது கண்டிப்பா முடியாது, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்றாங்கல்ல, அதான் உண்மை. நம்மளால ஒரு ஆளை கூட முழுசா திருப்திப்படுத்துன்றது சாத்தியம் இல்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஷடலே பிரேக்கெச்சே. எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். எல்லாருக்கும் கொடுத்துட்டார், எல்லாருக்கும் கொடுத்துட்டார், சிலருக்கு அல்ல, எல்லோருக்கும். அப்போ இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிற இந்த துவக்க நேரத்திலேயே சிலருக்கு வேலை செய்யும் சுவிசேஷத்தை நாம் பேசவில்லை. நாம் பேசும் சுவிசேஷம் இட்ஸ் ஒர்க்ஸ் எவ்ரிஒன், இட்ஸ் ஒர்க்ஸ் எவ்ரிபடி. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு எல்லோரையும் தொட்டு சுகமாக்கி. He touched everyone, he healed everyone, he healed every sickness. Amen. எல்லா நோய்களையும் குணமாக்கினார். ஆமென். Don't limit your God. இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் அவர் தொட வல்லவராய் இருக்கிறார். Don't limit his presence, don't limit his grace, don't limit his anointing. ஆமென். அது இறங்கி போய் எல்லா பக்கத்தையும் அது தொடும். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம். ஆமென். ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ சிலவற்றில் வாழ்ந்து. இன்னைக்கு உங்களை ஆளின் ஆள் அழகு ராஜா மாதிரி ஆக்க போறார். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளின் ஆள் அழகு ராஜா வேணும்ன்ற மாதிரி, அழகு ராஜாவா அழகு ராணியா, ஆல் இன் ஆல். ஆமென். ஆமென். பாருங்க, what is a church? What is a body of Christ? கிறிஸ்துவின் சபைன்னு என்ன தெரியுமா? in book of Ephesians chapter 1 verse last verse பாருங்க. அங்க சபையினுடைய சபைன்றது என்ன, சபை கடவுள் எப்படி வைக்கிறாரு அப்படின்றது குறித்து அவர் சொல்றாரு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சிலவற்றால் நிரப்புவார். who is your God? சிலவற்றால் நிரப்புவார். சிலருக்கு சிலதை தேவன் கொடுப்பார். நோ, உங்க வாழ்க்கை பெருகணும்னா உங்க தேவனை பெருசா பார்க்கணும். that's a key. That's a key. என்னைக்கு உங்க ஆண்டவரை பெருசா பார்க்கறீங்களோ, that is real prosperity begins. That's real blessings begins. ஆமென். ஆனா நிறைய நேரத்தில் மக்களுக்கு அது தெரியறது இல்லை பாருங்களேன். அதனால தான் நான் அதை பேசிட்டே இருக்கிறேன். முதல்ல என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். இங்க பாருங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. அப்போ ஒரு கிறிஸ்தவ விசுவாசி வாழ்க்கையை குறித்து, சபையை குறித்து கடவுளுடைய பிக்சர் என்ன தெரியுமா?
ஏதோ சிலது இருக்குதுங்க, சில பேருக்கு இருக்குதுங்க. நோ, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது இல்லை. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையினுடைய பாவத்தினுடைய கடைசி நாள் இன்று. This is the last day of poverty in your life. Hallelujah. உங்க வாழ்க்கையின் தரித்திரத்தின் கடைசி நாள் இன்று, ஏழ்மையின் கடைசி நாள் இன்று, பற்றாக்குறையின் கடைசி நாள் இன்று. இன்னையோட அந்த தரித்திரமும் அந்த இல்லாமையும் அந்த பலவீனங்கள் அந்த நோயும் அதன் வேறு இன்றைக்கு பட்டு போகிற ஒரு நாளாய் அது இருக்கிறது. ஆமென். அது அதனுடைய ரூட்டோடு இன்னைக்கு அது பற்று போக போகிறது, வேரோடு அது பற்று போக போகிறது. ஆமென். ராட்டிலே பிராட்டினா மாசட்டாலா பிரேக்கெட்டே. ஹalleluya. ஆமென். ஹalleluya. bless you ma, bless you. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வேரோடு பட்டு போகும். ஆமென். ஆமென். எப்படி போட்டுக்குது பாருங்க, ஒன்றும் குறைவா இருந்தது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். உங்களுக்கு என்ன வேணும்? கடவுள் சொல்றார், என்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆமென். எல்லாமே இருக்குது. இது சில மால் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர்லையும் பெரிய பெரிய மால் இருக்கு. நான் துபாய் போயிருந்த போது ஒரு மால் போயிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மால் இல்லை, அந்த மாலுக்குள்ளே தான் அந்த ஊரே இருக்கு. நீங்கள் ஏதாவது வெஹிக்கிள் எடுத்து தான் சுற்றி பார்க்கணும், அந்த மாதிரி இருக்குது. எப்படிடா அப்படின்னு பார்த்தா, ஊருக்குள்ள மாலில் மாதிரி இல்லை, எல்லாம் இருக்கு, பிரம்மாண்டமாக இருக்கு. எந்த ஃப்ளோரில் இருக்கிறோம், எங்கே போகிறோம், எங்கே எப்படி போய் எப்படி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த ஊரில் உள்ளவங்களே 10 வருஷம் 4-5 வருஷமாக இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மனிதனின் பிரம்மாண்டமே எப்படி இருக்கும்னா தேவனுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும். ஆமென். ஆமென். ஒரு மனித மனமும் ஒரு மனித சிந்தனையும் இப்படி யோசிக்குது, இப்படி திங்க் பண்ணுதுன்னா, தேவன் எவ்வளவு பெரியவராய் அவர் இருக்கிறார். உங்க தரித்திரத்தை மாற்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்குதுன்னா, உங்கள் தேவன் எல் ஷடாய். Your God is El Shaddai. அவர் சிலதை செய்யக்கூடியவர் அல்ல, அவர் சர்வ வல்லவர். The God is a God of Almighty. Amen. He will do something அப்படின்னு சொல்ல, He will do everything in your life. ஆமென். சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இன்னைக்கு அந்த கிரேஸ் உங்க மேல வருதுங்க. இனி உங்க வாழ்க்கையில ஒன்னு விட்டு ஒன்னு அப்படி கிடையாது. Full in full in every area, all in all every area. Kamara sara la brekete. Hallelujah. Which is his body, the fullness of him who fills and completes all things in all. What a word, what a word. Amen. All things in all. எல்லாம் சொல்லுங்க, all things in all. One more time, all things in all. Amen. யாரோ சிலருக்கல்ல, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும். அந்த வீட்டுக்குள்ள கொண்டு அந்த விதவை அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ள வைக்கிறா. வேதவசனம் சொல்லுகிறது, எல்லா பாத்திரமும் ஆமென். இன்னைக்கு அந்த கிரேஸை வாங்கிக்கோங்க. இன்னைக்கு அந்த கிரேஸை வாங்கிக்கோங்க. ஆமென். 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 bless you. ஆமென். எப்படி போட்டுருக்கு பாருங்க, all things in all. ஆமென். சிலருக்கு அல்ல வல்லமை, சிலருக்கு அல்ல, ஒவ்வொரு பிலீவருக்கும். ஆமென். வரங்கள் யாரோ சிலருக்கு அல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இருந்தும் வரங்கள் வெளிப்படும், கிஃப்ட்ஸ் வெளிப்படும், ஆற்றல்கள் வெளிப்படும். இதோ மாம்சமான சில பேர் அல்ல, மாம்சமான யாவர் மீது, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். 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 ராட்டிலே பிராசாட்டாலா. சிலர் மேல் அல்ல, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். ஹalleluya. யாரோ சிலருக்குன்ற அந்த தத்துவம் ரொம்ப பொய், அது ஒளிஞ்சு போயிடணுமே. ஆமென். ஆமென். யாரோ சிலருக்கு, யாரோ கொஞ்சம் பேருக்கு அப்படி கிடையாது. authority for every believers, anointing for every believer, grace for every believer, prosperity for every believer.
Amen. Revelation for every believer. Amen. ஆமென். நான் மாம்சமான சிலர் மேல் அல்ல, யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என் ஊழியக்காரரையும் என் ஊழியக்காரிகளையும் ஆமென் அந்நாட்களில் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். சார், இது சிலருக்கு அல்ல. It's for everybody. It's for everyone. Amen. Hallelujah. ஷடலார எல்லாம் சொல்லுங்க. மாம்சமான யாவர் மீதும். பக்கத்தில் ஒரு முள்ளு கூட்டு பாருங்க. மாம்சம் இருக்கா? இதான் வாய்ப்புன்னு நல்ல முள்ளிடாதே இருக்குதா? அப்போ உங்க மேல ஊத்துவார். இன்னைக்கு உங்களை தொடுவார். His presence will touch you. His spirit will fill you today. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்திலேயே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆமென். பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அங்க இருக்கிறவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது போல ஆமென். இன்றைக்கு பிரசங்கிக்கிற இந்த நேரமே, இந்த வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த நேரமே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், பரிசுத்த ஆவியானுடைய தீர்க்க தரிசன வரங்கள், குணமாக்குகிற வரங்கள், வல்லமைகள், கிருபைகள், எல்லா காரியங்களும் உங்களை நிரப்புகிற ஒரு வேலையா இது இருக்கிறது. It's fill you right now. It's flowing right now. Amen. Shadala break it. Hallelujah. Hallelujah. Shake landa la brakata. Amen. நான் மாம்சமான யாவர் மேலும். Amen. Hallelujah. It shall be in the last day, says God, that I will pour out my spirit upon all mankind. எல்லாம் சொல்லுங்க. All mankinds. All mankinds. Amen. அப்போ நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் தப்ப மாட்டீங்க. ஆமாம். படித்தவங்க படிக்காதவங்க, கிராமத்திலேருந்து வந்திருக்கலாம், சிட்டியிலேருந்து வந்திருக்கலாம், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் தப்புவதில்லை. I tell you, this is your day. Amen. Amen. This is your day. This is your day. This is your day. Hallelujah. இது உங்களுக்காய் தேவன் முன்குறித்த ஒரு நாள். ஆமென். தேவ பிரசன்னத்தினால், தேவ ஆவியினால், தேவ வார்த்தையினால், சுகத்தினால், அதாவது இதுதான் நன்மைன்னு என்னால் வரையறை செய்ய முடியவில்லை. அதனால் பொதுவான வார்த்தையை நான் சொல்றேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் சாடலா பிரேக்கெட் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற. ஆமென். ஆமென். Glory to God. Bless you. Amen. சிலதை அல்ல, எல்லாவற்றையும். எல்லாம் சொல்லுங்க. எல்லாவற்றையும் சொல்லுங்க. எல்லா பாத்திரமும் நிரம்பினது. ஆமென். வெறும் பாத்திரம்னு ஒண்ணு இல்லை. இனிமே கிறிஸ்தவ பிள்ளைங்க, கடவுளை நம்புற பிள்ளைங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஆமென். அந்த ஸ்திரீ தன் பாத்திரத்தில் இருக்கிறதை ஊற்றினாள். He poured out. அவ ஊத்துனா ஊத்த ஊத்த வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா எல்லா பாத்திரம் என்ன பண்ணிடுச்சு? நிரம்பிடுச்சு. நான் சொல்றேன், இந்த சென்னை மீட்டிங்ஸ் அப்படிப்பட்டது. ஆமாம். இந்த சென்னை பிளெஸிங்ஸ் மீட்டிங்ஸ்ன்றது வரம்புகளுக்கு உட்பட்ட ஒன்று அல்ல. எல்லாத்தையும் அவர் நிரப்புகிறவர் சார். ஆமாம். ஆமாம். இது வந்து ஒரு பர்டிகுலர் சர்ச், ஒரு பர்டிகுலர் நோ காட். நீங்க வேணா அந்த வரம்பை வச்சுக்கோங்க. என் தேவன் வரம்பற்றவர். My God is El Shaddai. அவர் வந்து பெந்தகோஸ்தே மேல ஊத்துவேன், ஆர்சி மேல ஊத்த மாட்டேன்லாம் சொல்லல. மாம்சமான காபாரா சாரலா கச்சா மேகலே பிரேக்கச்சா லா கச்சா லா போர். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு சிஎஸ்சியும் கிடையாது, ஆர்சியும் கிடையாது. நீ நம்ம தான் இப்படி ஒரு பாக்ஸை போட்டு அதில் அவரை உட்கார வச்சிருக்கோம். அவர் அதில் உட்காரவே மாட்டார். அவரை உட்கார வைக்கிறதுக்கு இங்கே ஒருத்தனும் கிடையாது. He is a moving spirit. நீங்க எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் receive that anointing today. ஆமென். உங்க சபையில உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுச்சியை, ஒரு பெரிய மாற்றத்தை உங்க பட்டணத்தில், உங்க சிட்டியில, நீங்க இருக்கிற பகுதியில் ஒரு பெரிய ரிவைவலிஸ்டாக, பெரிய எழுப்புதல் வீரராக கர்த்தர் உங்களை மாற்றும்படி, உங்களை அபிஷேகிக்கும்படியே அவர் உங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். Get ready. Get ready. Kebrakatala katala brekete. Hallelujah. Hallelujah.
அவர் வந்து எப்படி சொல்றாரு பாருங்க, that I will pour out my spirit upon all mankind. இன்னும் மதம்னு கூட சொல்ல, மனிதர்கள் மீதெல்லாம் நான் ஊற்றுவேன். That's good. தேவன் எவ்வளவு பரந்த தேவனா இருக்கிறார் பாருங்க. ஆமென். கடவுள் மனசு ரொம்ப பரந்ததுங்க. இதெல்லாம் அறியணும். இப்படி அறிஞ்சாதான் நம்ம புத்தி கொஞ்சம் மாறும். இதுக்குள்ள எப்படி எல்லாம் கிடையாது. பரந்த மனசு நமக்கு வரும். ஆமென். அவங்க வேற, இவங்க வேற, அவாள் இவாள் ஒன்னும் இருக்காது. எல்லாருக்கும் நல்லா புரியுது பாருங்களேன். ஆமென். அவங்க இவங்க எல்லாம் கிடையாது, எல்லார் மேலேயும் ஊத்துவார். ஆமென். ஷாக்கெலா பிரான்டாரா கதாரா பாவ். ஹalleluya. மாம்சமான யாவரும் மீதும். ஆமென். ஆமென். யார் சொன்னா இவங்க தான் அவங்க தான்? நீங்க யோசிக்காத இடத்துல இருந்து கர்த்தர் சிலரை எழுப்பி கொண்டு வருவார். கர்த்தர் சிலரை உயர்த்துவார். ஆமென். சில அப்படிப்பட்ட வாஞ்சையோட தான் சில பிள்ளைகள் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இன்றைக்கு இறங்கி கொண்டிருக்கிறார். உங்கள் மீது அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். ஓ மலா ஷாகே லாகெட்டே. ஹalleluya. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். that I will pour out my spirit upon all mankind. ஆமென். என் பிள்ளைங்க என்ன ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? கடவுள் சொல்ற, உன் பிள்ளைங்க மேல ஆவியை ஊத்துவேன். receive that word. ஆமென். நீங்க நினைக்க மாட்டீங்க அவங்க கெட்டு போக மாட்டாங்க. தேவன் அதை விட மாட்டார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவன் எங்கேயோ போயிட்டு இருந்தா கூட நான் இன்றைக்கு சொல்றேன், இந்த இடத்துல பிரசங்கிக்கிற இந்த நேரம், இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற இந்த நேரம், அவங்க எந்த தொலை தூரத்தில், எந்த தொலை தேசத்தில், எந்த சூழலில் அவங்க இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை இந்த காலையில் அவர் அனுப்புகிறார். உன் சந்ததியின் மீது என் ஆவியை ஊற்றுவேன். உன் குமாரர்களும் உன் குமாரத்திகளும் எழுந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஆமென். ஹalleluya. ஓ மாஷாடா லாக்கெட்டே. ஹalleluya. தேவ ஆவியானவர் மாற்றுவார். தேவ ஆவியானவர் அவர்களுக்கு மாற்றங்களை தருவார். தேவ ஆவியானவர் அவர்களுக்கு திருப்பங்களை தருவார். ஆமென். இப்படி போயிடுச்சே, இப்ப ஒரு பெரிய எழுச்சியை தேவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் எல்லாமாகும். என் ஆவியினால் எல்லாமாகும். ஆமென். உங்க பிள்ளைங்களை குறித்த பலவிதமான சிந்தனைகளோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா அவர் சொல்றார், உன்னை தொட்ட நான் அவர்களை தொடுவேன். உன்னை சந்தித்த நான் அவர்களை சந்திப்பேன். உன்னை மாற்றின நான் அவர்களை மாற்றுவேன். உன்னை எடுத்து பயன்படுத்துகிற நான் அவர்களை எடுத்து நான் பயன்படுத்துவேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதா இருக்கும். ராடாலா மாஷேகலே பிரேக்கெட்டே மாத்திரா சாடலா கேச்சாலா பிரேக்கெட்டே. ஹalleluya. ஹalleluya. ஓ ராசாடலா ப்ரே. இன்னைக்கு வந்து டோட்டலா ரவுண்ட் போடுறாரு. ஆமென். இன்னைக்கு மொத்தமா ஆண்டவர் தூக்குகிற ஒரு வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென். சிங்கிளா இல்ல. ஆமென். ஒரு பெரும் கூட்டமாய். ஆமென். ஆமென். ஏதோ உள்ளங்கை அளவாய் அல்ல, பெருமலையாய். ராடாலா ஷேகேரா பாகட்டாலா பிரேக்கெட்டே லீனா ஹாண்டாலா பிரேக்கெட்டே லீக்ர மாந்தோரோ ஷேட்டேலா கிரமாந்தரா. ஹalleluya. ஓ சர்வ வல்லவர். He's El Shaddai. He's El Shaddai. சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அவருடைய பரிபூர்ணத்தினால். ஆமென். For out of his fullness. ஆமென். ஒருவேளை எனக்கு பரிபூர்ணமான தகுதி இருக்குதோ இல்லையோ, என் தகுதி வளர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒன்றுதான். ஆனால் எனக்கு அவர் தருவது அவருடைய தகுதியின் அடிப்படையில், அவருடைய கிருபையின் அடிப்படையில், அவருடைய பரிபூர்ணத்தின் அடிப்படையில். ஆமென். Out of his fullness.
ஆமென். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும், எல்லாம் சொல்லுங்க, நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. ஷடலா பிரேக்கெட்டே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். ஆமென். எப்படி போறது பாருங்க. we have all received. எல்லாம் சொல்லுங்க, all received. சொல்லுங்க, all received. எனக்கு அதான் ஆசை சார். யாரோ all received. Amen. All received. Amen. Grace upon grace. Amen. The blessings upon blessings. The favor upon favor. The gifts upon gifts. Amen. நான் சொல்றேன், கடவுளுடைய கிருபை ஒருத்தரை கூட வெறுமையா அனுப்ப. பழைய ஏற்பாட்டில் யாரோ ஒருத்தம் பெறுவான், யாரோ சிலருக்கு நடக்கும். ஆனா எப்ப இயேசு சிலுவையில மரிச்சு எழுந்தாரோ, இப்ப சிலருக்குன்ற வரம்பை அவர் உடைத்து எல்லோருக்கும் கர்த்தரானவர். அன்னைக்கு ப்ராமிசஸும் அன்னைக்கு வாக்குத்தத்தங்களும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கும் மக்களுக்கும் தான் அது சொந்தமா இருந்தது. ஆனா என்னைக்கு இந்த ஊற்று திறக்கப்பட்டதோ, இப்ப சிலருக்கு அல்ல, இப்ப எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுக்கிறார். ஆமென். எல்லார் மேலும் அந்த கிருபையை தருகிறார். நான் சொல்றேன், உங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, அவருடைய பரிபூர்ணத்தினால். எப்படி போட்டு பாருங்க, அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ். ஆமென். எல்லாம் ஃபார் அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால். நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ என்னைக்கு பரிபூர்ணம் ஆகுறியோ அன்னைக்கு தான் கடவுள் இல்லாம அது என்னைக்கு ஆவ, அதுக்குள்ள பாலை ஊத்திடுவாங்க போல. ஹலோ, பத்தாது உனக்கு ஆகு ஆகு. அப்படியே சிலர்லாம் அரிச்சமாயி போச்சு, போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கல. இப்போ உங்களுக்கு எப்படி வரப்போகுது தெரியுமா? அவருடைய பரிபூர்ணத்தினால், அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ். இன்னைக்கு நீங்க பெறுவதற்கு தடையாக சில குற்ற உணர்வுகள், பாவ உணர்வுகள் இன்னைக்கு உங்க மனதில் இருந்தா கூட, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை உடைச்சி தூக்கி வெளியே போடுறாரு. You have worthy to be blessed. ஆமென். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய அவர் உங்களை தகுதி உள்ளவராக்கி இருக்கிறார். You are qualified. இன்னைக்கு காலையில் சொல்ற, you are qualified. You are qualified. You are qualified. உங்களுக்கு நடக்கும். ஆமென். நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய கூட்டத்தில் நிறைய பேர் வந்திருப்பாங்க. உனக்கு நடக்காது, உனக்கு நடக்காது, உனக்கு நடக்காது, உனக்கு நடக்காது. யாருக்கு தான் நடக்கும்? இவங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ற பிரசங்கத்தை தான் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் யாருமே பெறல. சிலர் பெற்றாங்களான்றதும் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இந்த கிருபையின் சுவிசேஷம் என்ன தெரியுமா? இங்க ஒஸ்டானவன் கூட பெற்றுக்கொள்வான். இந்த லா பெஸ்டா இருக்கிற மோசே மிஸ் பண்ணிட்டான். அவன் தான் பூமியில் இருக்கிற எல்லாருலையும் யாரு, அந்த சாந்த குணத்தையே இவங்க வேற மாதிரி ஆக்கி விட்டாங்க, டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. யார? கடவுள் சொல்லிட்டார், நீ கானானுக்குள்ள என்ன பண்ண மாட்டேன். எவன் பெஸ்ட்டோ அவனே தோத்துட்டான். ஆனா இங்க யார் தெரியுமா? ஊர்லயே உருப்படாத ஒரு கேஸ் இருக்கும், அதை விளங்கிடுச்சு. ஆமா ஆமா. அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். உங்க புண்ணியத்துல இல்ல. சில நேரத்தில் சொல்றோம்ல, யார் செஞ்ச புண்ணியமோ, யாரும் இல்ல, அவருடைய புண்ணியத்தினாலே, அவருடைய பேரன்பினாலே, அவருடைய பெரிய கிருபையினாலே. ஆமென். அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை என்ன பண்ணிருக்கிறாரு? Giving thanks to the Father who has qualified us to share in the inheritance of the saints. Amen. அப்போ கடவுள் வச்சிருக்கிற நன்மையில பங்கடைய நீ தகுதியாகிக்கோ அப்படின்றது பிரமாணம்.
நானே உன்னை தகுதிப்படுத்துறேன்றது கிருபை. நீனே உன்னை சுத்தம் பண்ணிட்டு வா அப்படின்னா அது மதம். கடவுளே என்ன கழுவுறாருன்னா சுவிசேஷம். என்ன மாதிரி ஒரு gospel. Amen. The gospel, the power of God unto salvation in this morning. Amen. இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகும். இந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது இதுவரை இல்லாத ஃபைனான்சியல் பிரேக் த்ரூஸ் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த சுவிசேஷத்தை நீங்க கேட்கும்போது இதுவரை நடக்காத அற்புதங்கள் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, அந்த கிருபையுள்ள வசனங்களுக்கு சாட்சியாக தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்தருளினார். இங்க வந்து உனக்கு நடக்காதுன்னே சொல்லி வளர்த்துட்டாங்க நம்மள. அதனால ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுவும் இந்த 1ஆம் தேதி புது வருஷம் அன்னைக்கு முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ரூல் சொல்லுவாங்களா. இதெல்லாம் முடிச்சாதான் கஷ்டம்தான். இந்த வருஷமும் வாக்குத்தத்தம் எங்க வீட்டு கதவுல தான் இருக்க போகுது. என் வாழ்க்கைக்குள்ள அது வரப்போறதே கிடையாது. 2005 2010 நான் பார்க்குற ஒரு வீட்டில் கதவு ஃபுல்லாக ஒட்டி இருக்குது, ஒன்று கூட வாழ்க்கையில் ஒட்டலை. ஏன் தெரியுமா? இவங்க அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் போதே சொல்லிட்டாங்க இப்படி இப்படின்ட்டு. அந்த நம்பிக்கையே போயிடுச்சு, அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நான் சொல்கிறேன், அதுக்கு தான் கிறிஸ்து வந்தார். அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு மலையில் நின்று என்ன பண்ணுவாங்க? சாபத்தை பேசுவாங்க. இன்னொரு மலையில் நின்று என்ன பேசுவாங்க? ஆசீர்வாதத்தை பேசுவாங்க. நீங்கள் நல்லா பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா சாபத்துக்கு ஆமேன்னு சொன்ன இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதத்துக்கு ஆமேன்னு சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆமேன்னு சொல்ல அவங்களுக்கு முடியல. ஏன்னா இதெல்லாம் நீ செஞ்சா இதெல்லாம் உனக்கு வரும்னு வாய்ப்பு இல்லை ராஜான்னு தான் உட்கார்ந்துருக்கிறான் எல்லாரும். இப்போ வேத பவுல் இந்த வெளிப்பாட்டை கொண்டு வந்து பேசுகிறார். பவுல் சொல்றாரு, இப்போ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதுலயும் எல்லாம். இன்னைக்கு என்ன பிரசங்கம்? எல்லாம். ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் சிலவைகள் அல்ல, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து வந்து என்ன பண்றார் தெரியுமா? எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் ஆமேன் சொல்லுகிற வல்லமையை உங்களுக்கு தருகிறார், ஆற்றலை உங்களுக்கு தருகிறார், தகுதியை உங்களுக்கு தருகிறார். ஆமென் ஹல்லேலூயா. இப்போ வந்து ஏன் பரிபூர்ணத்தினால எனக்கு வரல, நான் வளரணும், நான் இன்னும் மேம்படணும், எனக்கு வளர்ச்சி தேவை, அதெல்லாம் உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நான் பெறுவது எனது பரிபூர்ணத்தை அடிப்படையாய் அல்லது எனது நீதியை அடிப்படையாய் கொன்ற அல்ல, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய அவர் என்னை தகுதி உள்ளவராக்கி இருக்கிறார். பால் இன்னும் வேற விதமா சொல்றாரு. அவர் சொல்றாரு, எங்கள் தகுதி எங்களால் உண்டாயிராமல். ஆமென். இதோ நானும் ட்ரை பண்ணி நானும் அப்படி இப்படி பண்ணி அது இது செஞ்சு இப்படி வந்துட்டேன் அப்படி பால் சொல்ல. எங்கள் தகுதி எங்களால் உண்டாயிராமல், எங்கள் தகுதி தேவனால் உண்டாய். சார் இது பேசுனேன்னா இந்த பெருமெல்லாம் போயிடும். என்னை கிருபை பேசுகிறோமோ ஏன் அது பிடிக்க மாட்டேங்குது தெரியுமா? கிருபை பேசுனா அங்கே பெருமையே இருக்காது. ஆமென். அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹம்பிள்னஸ் வந்துடும். நம்ம என்ன பாஸ் எல்லாம் இல்லைன்னா ஏன் முட்டி, ஏன் உபவாசம். அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் முட்டியில் தான் என் சபையை நிற்கி அப்படின்ட்டு. அப்புறம் இவர் படுத்துட்டா சபையும் படுத்துடும். ஏன் உபவாசம், ஏன் தியாகம், ஏன் செந்நீர், ஏன் கண்ணீர்ன்றார். இயேசு எங்க போனாருன்னே தெரியல. ஆனா இயேசு சொல்றாரு, என் சபையை நான் கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. I will build my church. ஆமென். எதுல பில்ட் பண்ண போறேன்? the revelation about Christ. ஆமென். கிறிஸ்து யார் என்கிற வெளிப்பாட்டிலே என் சபை நிற்கும், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை.
ஆமென். எவ்ரிதிங் இஸ் குட். ஃபாஸ்டிங் இஸ் குட், பிரேயர் இஸ் குட், எவ்ரி குட், அதெல்லாம் நல்லது தான். ஆனா இது என் நீதி அல்ல, என் நீதி கிறிஸ்துவா இருக்கிறார். So Christ is my righteousness, Christ is my holiness, Christ is my wisdom. ஆமென். அவர்தான் என் ஞானமாக, அவர்தான் என் நீதியாக, அவர்தான் என் பரிசுத்தமாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என் ஞானம், இயேசுவே என் நீதி, இயேசுவே என் பரிசுத்தம். இப்போ பிதா என்ன சொல்றாருன்னா, இயேசு நின்னா எல்லாம் உண்டாகுமா, அப்ப நீ நின்னாலும் உனக்கு உண்டாகுன்ற. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் பரிபூர்ணத்தா நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றேன். ஆமென். இது ஏன் இயேசுவை வச்சு சொல்றாருன்னா, டைரக்டா சொல்ல வர்றதுக்கு தான் அதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. டைரக்டா சொல்றேன்னா நம்மளால டக்குன்னு ஏத்துக்க முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் மெதுவா சொல்றாரு. கிரைஸ்ட் இருக்கிறார்ல, அவருடைய பரிபூர்ணத்தினால உனக்கு எல்லாத்தையும் தரேன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நீங்க இன்னும் மோர் ரெவலேஷனுக்குள்ள போனீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களையே இப்பொழுது பரிபூர்ணமாய் பார்க்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, வாட் இஸ் a Paul gospel? பால் கொண்டு வந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது? அவர் சொல்றாரு, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். Can you believe that? சபையில் உள்ளவர்களுடைய பாவத்தை கூட கடவுள் எண்ணாமல்னாலே நம்ம நம்ப மாட்டோம். நான் முதல்ல பைபிள்ல சில வசனம் தப்பா போட்டிருக்காங்கன்னு நான் நினைச்ச வசனத்துல இதுவும் ஒண்ணு. ஏதோ மிஸ்டேக்கா போட்டிருக்காங்க, திருப்பியும் படி, வேற பைபிள்லையும் படி அப்படின்னு நான் படிச்ச வசனத்துல இது ஒண்ணு. அன்பிலீவபிள் வேர்ட்ஸ். அது என்ன தெரியுமா? தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். எல்லாம் சொல்லுங்க, தேவன் உலகத்தாருடைய என்னங்க, நீங்க தான் பாவின்றீங்க, உள்ள இருக்கிறவனையும் பாவின்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராத பாவியே அப்படின்றீங்க, வெளியில் இருக்கிறவனையும் என்னன்றீங்க. சிலவங்களுக்கு கிறிஸ்தவங்கனால என்ன தெரியுமா, இந்த கிறிஸ்தவங்க தானே நம்மளை பாவிமாங்கள, அந்த குரூப் தானே அப்படின்றாங்க. அப்படியே பேர் வாங்கியிருக்கிறாங்க, நம்மளை பாவின்ட்டு. பல நாட்களில் வந்து இந்த காலையில் பிரசங்கம்லாம் பண்ணுவாங்க, டான் ப்ரீச்சிங் சொல்லிட்டு மார்னிங்கில் அப்படி. அப்போது அந்த மைக்லாம் வச்சுட்டு அப்படியே போய் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்கிறார். அப்போ தான் ஒருத்தர் இருந்தப்போ வந்து இந்த மில்லு வேலைலாம் நைட் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து சைக்கிளை வந்து வீட்டு வாசலில் விட்டு ஸ்டாண்ட் போட்டுட்ருக்கார். இங்கே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், ஓ பாவியே மனம் திரும்பு அப்படின்ட்டு இருக்கார். அவர், நானே மில்லில் ராத்திரி பூரா வேலை பார்த்துட்டு நைட்டு படுக்கலான்னு வீட்டுக்கு வந்தால் ஓப்பாவியான்னு அப்படியே விரட்டிருக்கிறார் அந்த ஆளை. ஓப்பாவி மனம் திரும்பா நானே அப்படின்ட்டு. ஸோ வேதவசனம் என்ன சொல்லுது? தேவன் உலகத்தாருடைய பாவங்களை, சார் உங்களை அவர் நீங்க பார்க்கிற மாதிரி பார்க்கல. Your sins are forgiven. You are totally forgiven. Amen. You are cleansed. You are washed by the precious blood. Amen. பிரதர் என்ன சொல்றீங்க? நேத்துக்கு தான் ஒன்று, முந்தானாத்து தான், எல்லாத்தையும் மொத்தமா கொளுத்தி போட்டார் அவரு. இந்த ரெவலேஷனை முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. எல்லாம் சொல்லுங்க, ஒப்புரவாக்கி. ஒப்புரவாக்கினா என்ன அர்த்தம் பாருங்க. ஒப்புரவாக்கினா என்ன அர்த்தம்னா, கரெக்டா சொல்லணும்னா, தேவன் வந்து ஒரு மனுஷன் எப்படி பார்க்கல. இது என்ன தெரியுமா? சாமி வரம் கொடுத்தாலும் அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. ஏதாவது சொன்னா நம்ம ஆளுகள் ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க பிரதர்ன்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் நான் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன், எல்லாத்தையும் சிலுவையோட கதை முடிஞ்சிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. Now you are in Christ. You are forgiven. You are washed. No more curse. No more sin. Amen. இதுதான் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு காலையில் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷம் தான் உங்களை விடுதலையாக்கக்கூடிய சுவிசேஷமாய் அது இருக்கு. ஆமென். இது நீங்க விளங்கும் போது அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா காணாம போக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ அந்த பிரச்சனையுடைய வேறு எங்க இருக்கு தெரியுமா? நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், இல்லை தாத்தா ஏதோ பண்ணியிருக்கிறாருன்ட்டாங்க சில பேர். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஒரு ஆள் போன ஜென்மத்தில் நீ ஏதோ பண்ணியிருப்பேன்ட்டார், பெரிய இஷ்யூ ஆகி போச்சு.
ஜென்ம ஜென்மமாக உன்னை தொடரும்ன்றாங்க. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு காஸ்பல் இருக்கு. ஆனால் இன்னும் மக்கள் இதுதான், இந்த கருமா, போன ஜென்மம், இல்லை உன் தாத்தா பண்ணது, அவன் பண்ணது, இவன் பண்ணது, இவ்வளோ சொல்றாங்க. என்ன சொல்லப்படலைன்னா, இயேசு கிறிஸ்து என்னும் குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து நான் சொல்றேன் காலையில், we have a wonderful gospel. Amen. Gospel is the power of God unto salvation. Amen. என்ன அந்த சுவிசேஷம்? தேவன் வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அப்படின்னா என்னன்னா, உலக மனுஷனையே கடவுள் யாரை பார்க்கல? பாவியா பார்க்கல. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல். நம்ப முடியுதா? கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாம் சொல்லுங்க, ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷம். அதாவது ஒப்புரவாக்குதலின் உபதேசம். டாக்டரின்றாங்க பாருங்க நம்ம ஆட்கள். எது டாக்டரின்? டாக்டரின்னா என்ன? உபதேசம்ன்றது என்ன? ஒப்புரவாக்குதல். சும்மா தள்ளி நிக்காத, வந்து கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்ற. ஆமா ஆமா, கடவுள் ஒன்ன தூரமாவே பார்க்கலப்பா, அப்படியே ஒன்னா இரு, கை கொடுத்துக்கோ, கையை கொடுத்துக்கோ, கட்டி பிடிச்சுக்கோ. ஆமா, இப்படி மனுஷனை, கடவுளையும் மனுஷனையும் ஒன்னாக்குறது தான் சுவிசேஷம். இவங்க பேசுற பேச்சை பார்த்தா அவன் 10 கிலோமீட்டர் போயிடுறான். இந்த கோட்டை தாண்டி நானும் வரல. இப்படிப்பட்டது நீங்க உண்மையான காஸ்பல் கேட்டீங்கன்னா, தள்ளி நிக்கிற உங்க மனசு, தயங்கி நிக்கிற மனசு கூட போலாம்பா அப்படின்னு வந்துச்சுன்னா, தட்ஸ் a real gospel. என்ன சேர்த்துப்பாரா? எனக்கு செய்வாரா? நான் போனா எனக்கு நடக்குமான்னு உள்ள ஒரு குற்ற உணர்வு, ஒரு பய உணர்வு, ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது பாருங்களேன். அதையெல்லாம் மாற்றி அமைச்சு போ, நீ அவர் பிள்ளை, உனக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஆமென். போய் எடுத்துக்கோ. ஆமென். அது உனக்கானது என்கிற எண்ணத்தை கொண்டு வந்தா அதுக்கு பேர் ரியல் காஸ்பல். அதுதான் ரியல் டாக்டரின். ஆமென். ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? ஏன் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை? ரொம்ப வருஷமா அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்டதை அவங்க கேட்கல. அதான் பிரச்சனை பாருங்களேன். இப்படிப்பட்டதை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தை, கேட்கக்கூடிய காரியங்கள் கடவுள் அண்டை இன்னும் நெருங்கி போக உங்களை தூண்ட வேண்டும். ஆமென். உன்னை தகுதி ஆக்கியிருக்கிறார், உன்னை மன்னிச்சிருக்கிறார், நீ அவருடைய பிள்ளை. அவருடைய பரிபூர்ணத்தினால எல்லா நன்மையும் உனக்கு வரப்போகிறது. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒன்று தப்பாது. இனிமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா ப்ராமிஸும் உங்க வாழ்க்கையில நடக்கிற நாள் இந்த நாள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் எல்லாம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம். இனிமே எந்த ப்ராமிஸ் படிச்சாலும் ஆமென். அது எனக்கு உடனே உங்க மனசு கேட்கும், நீ என்ன பண்ண, உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதெல்லாம் இல்லை, நல்லாவே தெரியும். ஆனா இயேசுவின் பரிபூர்ணத்தினா நான் பெற்றுக்கொள்கிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாய் இருக்கிறீர்கள். ஆமென். கொலோசியர்ல படிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள். என்னன்னா, இந்த இன் கிரைஸ்ட்ல என்னன்றதே பேசல. கிறிஸ்தவன்ற மதத்தை தான் பேசியிருக்காங்களே தவிர கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வை என்ன பண்ணவே இல்லை. எல்லாரும் நல்லது செய், நல்லது நடக்கும், கெட்டது செய், கெட்டது நடக்கும், இப்படின்ற இந்த காமன் திங்ஸை தான் கிறிஸ்தவத்திலையும் பேசிட்டு இருக்காங்களே தவிர கிறிஸ்து என்ன பண்ணாரு, அதனால எனக்கு என்ன உண்டாச்சுன்றதுல இருந்து வாழ்க்கை என்ன பண்றது இல்லை, ஆரம்பிக்கிறதே இல்லை. நீ செய், நீ செய்யாதே, இதை தான் பேசுறாங்க. அதுல கடந்து அவன் உரண்டுகிட்டு இருக்காங்க தவிர எந்த மாற்றமும் என்ன பண்ணல, வரல. மாற்றம் எங்க வருதுன்னா, எனக்காக அவர் என்ன முடிச்சாருன்றதுல வருது. ஆமா, எப்படி போட்டிருக்கு பாருங்க, அவருக்குள். எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, பரிபூரணமா. சொல்லுங்க, பரிபூர்ணமா இருக்கிறேன். ஆமா, நீ குறைவா இருக்குன்னே உங்களுக்கு சொல்லிட்டாங்க.
இன்னைக்கு காலையில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ நிறைவா இருக்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது get that word. Amen. என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, பழுது ஒன்றும் இல்லை. ஓ இருக்கு, அவரே இல்லைன்றாரு. ஆமென். ஒருத்தர் சொன்னா, அதோ ஜோம் பண்ணி சொன்னார் பிரதர், ஏதோ இருக்கான் பிரதர். என்னதான் இருக்குது சொல்லுங்க. வேதவசனம் சொல்லுது, அவருக்குள்ள அவர் சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்ல என்ன இல்ல? ஓ ஷாரா லாப்ர ஹேண்டலே, ஓ மை லவ், you are all together beautiful and fair, there is no flaw nor blemish in you. Amen. What a word, what a word. இந்த மனுஷன் என்ன சொல்றான்றதெல்லாம் விட்டுருங்க, கடவுள் உங்களை பார்த்து சொல்றார், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. Get that assurance, get that confidence. Amen. Without guilt and without condemnation and without inferiority. That is righteousness. Righteousness means the boldness before God, the ability to stand before God without guilt and condemnation and inferiority. எந்த குற்ற உணர்வும், எந்த தாழ்வு மனப்பான்மையும், எந்த பயமும் இல்லாமல் என் அப்பான்னு நீங்க வர்றீங்க பாருங்க. I have a father, he loves me. Amen. அவருடையதெல்லாம் என்னுடையதா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் நடக்குதுங்க. இந்த ரெவலேஷன் பேசி கொண்டிருக்கிற நேரமே ஒரு பெரிய ஹீலிங் டிரான்ஸ்ஃபர், அனாயிண்டிங், கிரேஸ். ஹல்லேலூயா. நிறைய நாள் நடக்காத அற்புதங்கள், நிறைய நாள் நடக்காத நன்மைகள், நிறைய நாள் வராத ஆசீர்வாதமான காரியங்கள் இப்பமே அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆமே, நீங்கள் முயற்சித்து நடக்காதது இந்த காலையில் இந்த நல்ல சுவிசேஷத்தை உயர்த்துவதன் மூலம் அது உங்க வாழ்க்கையில நடக்கிறது. உங்கள் முயற்சி தராததை, ஆமென், உங்கள் மதம் தராததை, உங்கள் மத செயல்கள் தராததை இயேசு தருகிறார். அவருடைய பரிபூரணத்தினால் உங்களுக்கு உண்டாகிறது. எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஸோ அதனால தான் பால் சொல்றாரு, நாங்க மற்றவங்க மாதிரி பிரசங்கம் பண்றது இல்லைன்றாரு. அப்போ மற்றவங்க என்ன மாதிரி பிரசங்கம் பண்றாங்க? மற்றவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, அவர் சிலதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு சொல்றாரு, பாரு, நான் வந்து ஆம் அல்ல என்று நாங்கள் பிரசங்கிக்கிறது இல்லை. அப்போனா என்ன தெரியுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். வரும் ஆனா இதே தான். அப்பவுமே ஒரு கும்பல் இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய சந்ததிகள் இப்பவும் தொடருது. என்ன போட்டுக்குது? என்னாலும் சில்வாவினாலும் தீமோத்தேவினாலும் உங்களுக்குள் பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்து ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் எப்படி இருக்கிறாரு? There is no confusions. எனக்கு நடக்குமா நடக்காதான்ற குழப்பமே இல்லை. The full assurance, the full confidence, I am worthy to receive all the blessings. I am worthy to enjoy all the promise of God. Hallelujah. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய அவர் என்னை தகுதி உள்ளவராக்கி. பக்கத்துல பா சொல்லுங்க, you are fully qualified. You are fully qualified. Amen. கடவுளே உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார், உங்களை ரிஜெக்ட் பண்ண. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். உன்னை குற்றவாளி என்று சொல்லுகிறவன் யார்? சார், சுப்ரீம் கோர்ட்டே ஒருத்தனை வந்து விடுதலை ஆக்கிடுச்சுன்னா, இங்க லோக்கல்ல வந்து ஒரு போலீஸ் வந்து உன்னை கைது பண்ண போறேன்னா என்னது? அங்கே ஆமென் ஆமென். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஏன்? தேவனே அவர்களை
சார் நீதிமான் ஆவறதுன்றது ஏன் செல்ஃப் எஃபோர்ட் இல்லை, அவருடைய எஃபோர்ட், அவருடைய செயலால் நான் நீதிமானானேன். பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமானார். நீதி அறியாத நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். I am righteous. You are righteous in Christ. You have right to be blessed. You have right to be healed. Amen. இந்த இது வரணும் பாருங்க, இந்த வெளிச்சம் அடிக்கணும் பாருங்க. உள்ள வந்து இன்னைக்கு ஏன் ஜனங்க நன்மையை பெறாம இருக்கிறாங்க, சுகத்தை பெறாம இருக்கிறாங்க, செழிப்பை ஏன் ஆசீர்வாதத்தை பெறாம, ஒரு நல் வாழ்க்கை பெறாம இருக்கிறான்னா, உள்ள வந்து சந்தேகம், உள்ள பயம், உள்ள வந்து தாழ்வு எண்ணங்கள், உள்ள கவலை, உள்ள குற்ற உணர்வு, உள்ள பய உணர்வு, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ல மைண்டை நிறைச்சி வச்சிருக்காங்க பாருங்களேன். நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால அவைகள் கழுவப்பட்டு தூக்கி எறியப்படுவதாக அந்த கால வேலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சில பாவங்களை அல்ல, சகல பாவங்களை நீக்கி நம்மை ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, சகல பாவங்களை நீக்கி. தட் மீன்ஸ் எல்லா. ஆமென். உன் அக்கிரமங்களை எல்லாம். ஏன் இதிலே வர்றேன்னா, இதுதான் வேறு. இதை பிடுங்கி தூக்கி தூர போடணும் முதல்ல. No more guilt. Amen. No more inferior. Amen. No more fear. Amen. இதெல்லாம் போயிடணும். No, I am a child of God. God loves me. இந்த realmக்கு நீங்க வரும் பொழுது வராத நன்மைலாம் காபாரா சாடா லாக்கெட்டா லாக்கெட்டா லா பிரேக்கெட்டே. ஆமென். ஆமென். இதே எபிரேயர்ல பால் சொல்லும்போது சொல்றாரு. எபிரேயர்ல எப்படி வருதுன்னா, ஒரே பலியினால் அவர் நம்மை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கு. எங்க ஆதாம்ன்ற ஒரு ஆளு மீறினா எல்லார் மேலையும் பாவமும் மரணமும் வருது. நியாயமா? கடவுள் சொல்றாரு நியாயமே இல்லை. இப்ப நான் ஒண்ணு பண்றேன், இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருடைய கீழ்ப்படிதலால் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இங்க பாருங்க, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும். சில பேர் ஒரு வாரத்துக்கு தான் கழுவி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏங்க, இதுக்கு பழைய ஏற்பாடே பரவாயில்ல. அவனாவது வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வருவான். அந்த ஆட்டை கொண்டு வந்துட்டான்னா 1 இயருக்கு அவனுக்கு என்ன இருக்காது, குற்ற உணர்வோ எதுவுமே இருக்காது, நல்லா இருப்பான். இப்போ அடுத்த வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். 1 இயர் ரீசார்ஜ் பிளான் அதோட என்ன பண்ணிடும். ஆனா இயேசு தந்தது லைஃப் டைம். எப்படி சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க உங்களுக்கு. ஆமா, நம்ம பெந்தேகோஸ்தேக்காரங்கலாம் இருக்குன்னா டெய்லி ரீசார்ஜ் பண்ணும். சில இடத்துல கொஞ்சம் பரவாயில்ல, வீக்லி வச்சிருக்கிறாங்க. சிலர்லாம் 28 days அதோட முடிஞ்சு போயிருது. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் தர்றது என்ன தெரியுமா? லைஃப் டைம். For by the one offering he has perfected forever and completely cleansed those who are being sanctified, bring each believer to spiritual completion and maturities. ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும். இது எப்படி தெரியுமா? ஒரு வாட்டி உங்களை கழுவுச்சுல, அது என்னைக்கும் கழுவுன மாதிரி. That's a power of the blood. That's a power of the Jesus blood. I lift up the power of the blood of Jesus. Amen. சாதாரணமானது இல்லை. இந்த உலகத்திலே பாருங்களேன், ஒரு வாட்டி போட்டீங்கன்னா சார் அப்புறமா வரவே வராது. இந்த மருந்து அடிச்சிங்கன்னா அப்புறம் வரவே வராது. அப்படி உலகத்திலே பல இது இருக்குது. இயேசுவின் ரத்தம் எவ்வளவு மேன்மையானதுன்னா, ஒரு வாட்டி உங்களை கழுவுனது என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும். சில தடுப்பூசி போடுறாங்க, இது போட்டீங்கன்னா என்னைக்குமே வராது அப்படின்றாங்க இல்லையா? அப்போ நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தம் உள்ள வந்திருக்கு பாருங்களேன், என்னைக்குமே என்றென்றைக்கும் என்றென்றைக்கும். ஆமென். ஆமென். He has perfected forever and completely cleansed. எல்லாம் சொல்லுங்க, I am cleansed forever. முதல்ல என்ன சுத்தமாக்கிட்டாருன்னு நம்புங்கய்யா.
நான் என்ன செஞ்சேன்னா, நோ, என் செயல் அல்ல, இயேசுவின் செயல். ஆமென். அவர் சிந்தின ரத்தம். ஆமென். வேதவசனத்தினுடைய போதனையினுடைய மையம் இதுதான். ரோமர் 5 விதமாய் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் எல்லார் மேலே என்ன வந்துச்சாம்? பாவமும் மரணமும் வந்துச்சு. இப்போ கடவுள் என்ன பண்றாரு? இப்போ கடவுளுடைய செயல் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய செயல் என்ன? வாட்ஸ் the works of God? அவர் செய்யறது என்னன்னா, இப்போ அவர் சொல்றாரு, ஒன் மேன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் பார்த்துட்டீங்க, அதோடைய பவர் என்னன்றத பார்த்துட்டீங்க. இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்க தெரியுமா? வாட் இஸ் a gospel? ஒன் மேன்ஸ் obedience. அதாவது இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படிதல். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய கீழ்ப்படிதலினாலே. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய கீழ்ப்படிதலால். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் கீழ்ப்படிதலால் நான் நீதிமானாக்கப்படுவேன். இப்போ உங்களுக்கு கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம் அப்படின்றது பழைய ஏற்பாடு. இப்போ கிறிஸ்துவினால் ஆசீர்வாதம் இதுதான். இந்த டிஃபரெண்டே தெரியாம வருஷ கணக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க மக்கள். You are not blessed by your obedience, you are blessed through Christ. Amen. இப்போ நான் கீழ்ப்படிதல் வேணும், எனக்கு தேவை இல்லையா? பாருங்க, இப்பதான் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, இப்போ கீழ்ப்படியாமலே போங்கன்ட்டாங்க, அப்படி சொல்ல. நான் இப்போ கீழ்ப்படிகிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் வரல, ஆசீர்வாதம் எனக்கு கீழ்ப்படிய வைக்கி. ஆமா, the blessings of God is empowered to obey. I tell you again, the blessings of God is empowered to obey. அந்த ஆசீர்வாதமே, ஆசீர்வாதம் வந்த பிறகு அப்புறம் எதுக்கு கீழ்ப்படியாம போகணும்? எல்லாத்தையும் தரும்போது எதுக்கு வெளியில போகணும்? அம்புட்டியும் வாங்கின பிறகு. இங்க பாருங்க, ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர், இங்க பாருங்க, அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர். எல்லாம் சொல்லுங்க, நீங்க எல்லாம் பாவியானீங்க, நீங்க செஞ்ச பாவத்தில் அல்ல. யாருனால? ஒரு ஆள் பாவியாகிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? பாவி ஆகிறதுக்கு நான் என்னையா பண்ணணும்? என்ன பாருங்க, என்ன பிரசங்கம் பண்றாங்க பாருங்க அப்படின்றீங்களா? பாவி ஆகிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்? அது நீங்க பாவி ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை ஏதேன் தோட்டத்திலே தாத்தா ஆதாம் செய்து முடித்தார். ஆமென். தாத்தாவின் செயலாலே நாமெல்லாம் என்ன ஆயிட்டோம்? அப்போ பிறக்கும் போதே யாரோ தான் பிறகுறோம். இப்போ நீதிமான் ஆகிறதுக்கு மட்டும் இவங்க மரம் ஏற சொல்லிட்டாங்க, நம்மளை குளந்தாண்ட சொல்லிட்டாங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணு. இல்லை சார், இப்போ பைபிள் திரும்பவும் என்ன சொல்லுது? இயேசுவின் கீழ்ப்படிதலாலே நீங்கள் நீதிமான்களா. ஆமென். இப்போ இப்போ சொல்லட்டுமா, நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே, சுவிசேஷம் கேட்கறதுக்கு முன்னாடியே, நீங்க எப்போ பிறந்தீங்களோ அப்பவுமே நீதிமான். என்ன இப்பதான் அது உங்களுக்கு தெரியுது. இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க நீதிமானுங்க. அப்புறம் எதுக்கு இந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா வந்ததுதான் தெரியுது. பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருங்க. அப்புறம் எதுக்கு பைபிள் படிக்கணும்னா பச்சாதான் வதிச்சிருக்கிறாருன்றதே தெரியுது. இப்ப வேற. ஆமா, ஆனா நான் சின்ன வயசுல இருந்து பைபிள் படிச்சாதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். மகனே, நீ வேதத்தை மறந்தால் ஆண்டவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். அவரும் மறந்துடுவாரா? எனக்கும் மறக்குது, அவருக்கும் மறக்குது. இப்படியே அப்போ வந்து படிக்கிறனால என்னதுதான், ஐயோ ஆண்டவரே மறந்துக்கிருந்து தொலைச்சிடாதீங்க, எக்ஸாம் வேற வரப்போகுது, எதுலேயும் கையை வச்சிடாதீங்க சுவாமி அப்படின்னு எல்லா ஆக்ஷனும் எதிர்ப்பு தான் செஞ்சோம். பயந்து தான், ஆண்டவரே வேலைக்கு போகிறேன் நல்லபடியா, கல்லு தட்டிடக்கூடாது, கைக்கு மாட்டிடக்கூடாது. எல்லாமே அந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி என்ன இருந்தது? பயம், குற்ற உணர்வு. சரி, அதுக்கப்புறமா அது ஒன்று வருமான முழுசா பண்ணமான்னு தெரியல. ஒருத்தர் 5 அதிகாரம் படிக்கணும்னு இருக்கிறாரு, ஒருத்தர் 1 இருக்கிறாரு. இப்போ பரலோகம் எந்த ரூல்ல இருக்குதுன்னே தெரியல.
1 படிச்சா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், 5 படிக்க வேண்டும். இருக்கிறதுலே சின்ன அதிகாரமா தேடுவோம். எல்லாருக்கும் விளங்குது பாருங்களேன். நீங்களும் அந்த ஸ்கூல்ல தான் இருந்திருக்கிறீங்க. ஒரு நாளும் நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. போய் இயேசுகிட்ட வந்தா பாரெல்லாம் சும்மா நீங்கிருன்றாங்க. வந்த பிறகுதான் நிறைய பாரமே ஏறிச்சு. இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு கிரவுண்ட்ல சொன்னாங்க. இதை நம்பி சர்ச்சுக்குள்ள வந்தா சர்ச்சில் வேற மாதிரி சொல்றாங்க. தம்பி இனிமேதான் இருக்கு அப்படின்றாரு. சார் என்ன சொன்னீங்க? இது முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா கிரவுண்ட்லேயே வீட்டுக்கு போயிருப்போம்ல. நான் இயேசு அழைக்கிறார், இயேசு வருகிறார், விடுவிக்கிறார், சமாதானத்தை தருகிறார்னு சொன்னீங்க. நம்பி உள்ள வந்தா ஞானஸ்தானம் வேற எடுத்துட்டு இறங்கும் போது தான் சொல்றாங்க, இனிமேத்தான் நீ சிலுவையை சுமக்க வேண்டும். என்னங்க இதுக்கு முன்னாடி இயேசு சுமந்தாரு, நீங்க இப்ப என்ன சுமக்க சொல்றீங்க? என்ன இயேசு காப்பாத்துவாருன்னு போய் இப்ப நான் தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் போலன்ற மாதிரி. நான் வேற பாருங்க, இது எதுவுமே தெரியாத பின்னணியிலிருந்து வர்றேன் நான். எனக்கு ஒன்றும் புரியல. திரும்பி போனேன் அப்படின்ட்டாங்க. இது வேறயா? சரி சார் வேண்டாம் நான் போயிடுறேன்னா இதிலும் கேடானதை காண்பா. என்ன முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. பல பேர் மாட்டிருக்கிறீங்க பாருங்க. இந்த மதம் பண்ற கொடுமை பாருங்க. கடவுளை என்ஜாய் பண்ணவே விடாம பண்ணிட்டாங்க. அவ்வளோ பாரம், அவ்வளோ இது எல்லாத்தையும் ஏற்றி முன்னாடி கூட பரவாயில்ல, இப்போ உள்ள வந்த போது தான் ஏகப்பட்ட டென்ஷன் பிரச்சனை. அதை செய்யலை, இதை பண்ணலை, இதை பண்ணலை, இது முடியல, அது பாருங்க. இதுதான் பேடன். ஆக்சுவலி இயேசு அந்த ரிலீஜியஸ் பேடன்ல இருக்கிறவங்களை பார்த்து தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னா. ரியல் அந்த கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? இந்த மதம் உன் மேல நிறைய சுமத்தி இருக்குது, என்கிட்ட வா, மை பேடன் இஸ் ஈஸி. ஆமென். My yoke is easy, my burden is light. Amen. My yoke is easy, my burden is light. Amen. Amen. என்கிட்ட வா, என்னிடத்தில் வா. ஆமென். என் சுமை மெதுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது. சார் பாரம் நீங்கிச்சுன்னா அதுக்கு பேர் கிறிஸ்து. பாரம் ஏத்துச்சுன்னா அதுக்கு பேர் கிறிஸ்தவம். அதனால நான் இந்த கிறிஸ்தவம் வேண்டவே வேண்டாம், எனக்கு கிறிஸ்துவே போதும். Amen. I tell you in this morning, the religious is injurious to health. அதுவும் கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியில வந்துருங்க. ஆமென். ஐயோ அப்படின்றீங்களா? பயப்படாதீங்க. ஐயோ இவர் வேற குண்டை போடுறாரு அப்படின்னு. போட்ட குண்டுலாம் போதும், நான் அதுக்கு வரல. ஆமென். உங்களை பாரப்படுத்துச்சுன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வரல. கடவுள் உங்களை பாரப்படுத்த வரல. உங்க பாரத்தை நீக்கி, உங்க சுமையை நீக்கி, உங்களை சுகமாய் வாழப்பன், உங்க நிம்மதியாய் வாழப்பன். நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். நீ என் நேச குமாரத்தி, உன்னில் பழுதொன்றும் இல்லை, உன்னில் குறை ஒன்றும் இல்லை. ஆமென். Oh, the love of God, the grace of God, the goodness of God, அதுதான் நம்மளை மாற்றும். It leads to repentance. அது மாற்றங்களை கொண்டு வரும். நீங்க இதை சொல்லிக்கிட்டே, இதை போதிச்சுக்கிட்டே, இதை புரிஞ்சுக்கிட்டே நீங்க வரும்பொழுது மனதிலும் சிந்தனையிலும் சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். பரிசுத்தத்துக்காக எவ்வளோ போராடணும்னு அவ்வளோ ஒஸ்ட்டாக மாறிச்சு வாழ்க்கை. அப்புறம் தான் தெரிஞ்சது இது ட்ரை பண்ணால் வராதுன்ட்டு. ஆனால் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னும் ட்ரை பண்ணு தம்பி, வாலிப தம்பி, இன்னும் ஓசை போட்டு ட்ரை பண்ணு. ரத்தம் வாந்தி எடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டேன் நான். புத்தி மாறுவானாங்க, நிஜமா சொல்கிறேன் நான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஐயா 40 நாள் உபவாசத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவார் போல அப்படின்ட்டு. ஏன்னா போய் உண்மையாக நான் தேடினேங்க, உண்மையாக போய் கேட்டேன். சொன்னாங்க என்ன வந்து இதெல்லாம் இந்த மாதிரி இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி அப்படின்னு போடு. உபவாசத்து 40 நாள் சோறும் திங்கெல்லாம் ஒன்றும் குடிக்கல. எப்படி இருக்கும் பாருங்க. உடம்பே வேற மாதிரி, லங்ஸ்லாம் எஃபெக்ட் ஆகி
20 வயசு பையனுக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. உண்மையா இந்த கிறிஸ்தவ சொன்னதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் பார்த்தா அது என்னை பாதிச்சதே தவிர, எனக்கு அவமானத்தை கொண்டு வந்ததே தவிர எனக்கு எந்த மாற்றத்தையும் தரல. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், இதெல்லாம் இவங்களுடைய ஏற்பாடு. மனிதனுடைய உபதேசங்களை இவர்கள் கற்பனையாய் போதிக்கிறார்கள். ஆமென். இது ஒண்ணுமே இல்லை, இது எந்த முயற்சியும் இல்லை. அவருடைய கீழ்ப்படிதலால் தேவன் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் செயல், lift of his finished work. ஆமென். அவருடைய செயல், அவருடைய புண்ணியம். சொல்ல போனா அதை தான் நம்ம சொல்லணுமா, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. இவங்க அவர் புண்ணியத்தெல்லாம் சொன்னவே இல்லை. ஏன் முழங்கால், ஏன் உபவாசம், என் கண்ணீர், என் செந்நீர், என் பாடு, இப்படின்னு இவங்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொன்னாங்களே தவிர இயேசு என்ன பண்ணாருன்றது சொல்லலை. மாறாக நீ நிறைய கஷ்டப்படணும்னாங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டு அப்போ இன்னும் கஷ்டப்படணும்னாங்க, இன்னும் நீ வந்து சிலுவையை சுமக்கணும்னாங்க. அப்புறம் தான் புரிஞ்சு அதெல்லாம் சுமக்க முடியாதுன்றதுக்கு தான் சொன்னார். இதெல்லாம் உன்னால சுமக்கவே முடியாதுன்றவங்க தான் சொன்னார். சீசர்களை பார்த்து எடுத்துட்டு வான்றாரு. முடியாதுன்னு இவன் சொல்லணுன்றதுக்கு தான் சொல்றாரு. ஒருத்தர் என்ன கேட்டார், மலை பிரசங்கத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை எது அப்படின்னாரு. நிறைய வார்த்தைகள் இருக்கு பாருங்களேன். சாந்த குணங்கள், பாக்கியவான்கள், நிறைய சத்துருக்களை சிநேகிங்கள், பகைக்கிறேன் அப்படின்னு நிறைய. நான் சொன்னேன், மலை பிரசங்கத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இயேசு மலையிலிருந்து இறங்கினார். ஏன் தெரியுமா, அந்த மலை மேல நம்மளால ஏறவே முடியாது. ஏன் தெரியுமா, அவர் இறங்கி, வேதவசனம் சொல்லுது, அங்க ஒரு குஷ்டரோகி இருந்தான், அவனை தொட்டார். அதுதான் நான். ஆமென். நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும், எல்லாம் படிக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும், செய்யவே முடியாது. வித்தவுட் கிரைஸ்ட் கிறிஸ்டியானிட்டி cannot work. இது வந்து உங்க ஃப்ளஷ்ல இருந்து பண்ற ஒரு மார்க்கமோ ஒரு வழியோ கிடையாது. இப்போ அப்போ மலை மேலே ஏற முடியாது. முடியும், அவர் கையை பிடிச்சி அவர் கூட்டிட்டு போனா முடியும். ஆமென். இயேசு மலையிலிருந்து இறங்கினார். அங்க பார்த்தா ஒரு குஷ்டரோகி உட்கார்ந்துருக்கிறான். அவனால அவன் வரவும் கூடாது, வரவும் முடியாது. இயேசு என்ன பண்றாரு, அவனை தொட்டு சுகமா. That's me. ஆமென். சார், நான் ட்ரை பண்ணி நான் வந்ததுனால நடக்கல, அவர் இறங்கி என்ன தொட்டார். The touch of Jesus, the touch of Jesus. ஆமென். சோ நான் சொல்ல, இந்த காலையில் இந்த இடம் முழுவதும் சுவிசேஷத்தின் வல்லமையினால் நிரம்பி கொண்டிருக்கிறது. பரலோகம் கலிகூர்ந்து கொண்டிருக்கிறது. You are hearing the real gospel in this morning. Amen. Gospel என்றது சும்மா கிடையாது. The power of God unto salvation. இந்த சுவிசேஷம் உங்களை ரட்சிக்கும் தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. உங்க மனதை சுகமாக்கும், உங்க ஆத்மாவை சுகமாக்கும், உங்க உணர்வை சுகமாக்கும், உங்க பயத்தை நீக்கும், உங்க கவலையை நீக்கும், எல்லாத்தையும் நீக்கும். என்ன தெளிவு தெரியுமா, ஆண்டவனே என் பக்கம்டா. ராமா சாரா லாபா. If God is my side, who can against us? Amen. Amen. உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது, உங்களை யாரும் நிராகரிக்க முடியாது, உங்களை யாரும் தள்ள முடியாது. ஏன்னா ஒரு தெளிவு காலையிலே உண்டாயிற்று. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? It's fully assurance, the fully confidence. Amen. Clarity, faith. பாருங்க, இது என்ன மாதிரி வைப் பாருங்களேன். Amen. It's a good vibe. இது வேற ஒரு ஸ்பிரிட், ஆட்டிடியூட்ஸ். இது என்ன பண்ணுது தெரியுமா, நீங்க ரொம்ப முயற்சி பண்ணி எதையும் எடுக்க வேண்டியதில்லை. இந்த மண்டலத்துக்குள் வரும் பொழுது you will attract everything. Amen. எப்படி நாம் பெருகிறோமா, Romans 5:17 says, எப்படி நாம் பெருகிறோமா, the gift of righteousness and the abundance of his grace
அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, பெறுகிறவர்கள். சொல்லுங்க, பெறுகிறவர்கள். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீதியையும் கிருபையையும் பெறும் பொழுது நீங்கள் பெறுகிறவர்கள் என்கிற இடத்துக்கு நீ, that's a receiver. Amen. The gift of righteousness and the abundance of grace is a receiver. அதுதான் ரிசீவிங் மோடுங்க. அந்த மோடுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா you will receive everything. ஆமென். அதுக்குள்ள தேவனுடைய மெய்யான சுவிசேஷம் உங்களை கொண்டு வருகிறது. அதற்குள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களை கொண்டு வந்து அவர் சேர்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெளிவு இருக்குது? ஆமென். நீங்க வந்து கடைசி பிரேயருக்குலாம் வெயிட் பண்ணாதீங்க. இந்த மொமெண்டே ஹீலிங் நடந்துகிட்டே இருக்கு. ஆமென். சும்மா கிடையாது. ஆமென். நான் பேசின இந்த சுவிசேஷம் மெய்யானதென்றால் இப்போதே நோய்கள் மறைவதாக, இப்பொழுதே தரித்திரங்கள் நீங்குவதாக, இப்போதே வேதனைகள் நீங்குவதாக, இப்பொழுதே பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் பிறப்பதாக, இப்பொழுதே பயங்கள் விலகுவதாக, இப்பொழுதே மன நோய்கள் சுகமடைவதாக, இப்பொழுது எல்லா டிப்ரெஷன்ஸ், எல்லாவித அழுத்தங்கள், எல்லாவித பயங்கள், எல்லாவித குழப்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தினாலே நீங்குவதாக. கமாலா சாடாலா பிராக்கட்டா லே பிரேக் இட். ஹல்லேலூயா.